இன்டர்நெட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லிட்ரலி நம்ம ஒரு மாதம் கழித்து லாங் வீடியோ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிஎஸ் ரேங்கில் வந்து டைமண்ட் 4 போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் இருக்கும். ஒரு பிஆர் ரேங்க்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, கிண்டல் பண்ணுவீங்க. அதனால் வந்து பார்க்கக்கூடாது. அதாவது since your honor score is below 95 you are unable to play in CS rank. அதாவது நம்ம ஹானர் ஸ்கோர் எத்தனை 92 தான் இருக்குது. அதை வந்து 95 வச்சுட்டு ஆக்கணும். எப்படின்னா சோலோ இது போகணும்னு நினைக்கிறேன். அதாவது லோன் உல்ஃப் போடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஏற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ லோன் உல்ஃப் போடலாம். இப்போ நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா ஆரியான் கேரக்டர் வந்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ அப்புறம் நிறையா மெசேஜெலாம் வந்துருக்குது, அதெல்லாம் க்ளைம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகே க்ளைம் பண்ணிக்கலாம். என்னமோ வந்துக்குது. ஓகே லக்கி ராயல் போய்க்கலாம். சீவர் ஸ்டெப்ஸ் எனக்கு இதுவும் வேணாம். காசு கொடுக்கணுமா? யார் உங்கள் அப்பா தருவாங்க? கோல்டில் ஸ்பின் பண்ணலாம். ஏற்கனவே இருக்குது, ஒரு டோக்கன் இருக்குது, அதை போட்டு ஸ்பின் பண்ணலாம். வேஸ்ட்டெல்லாம் வருது. ஓகே புயா பாஸ். ஓகே இந்த இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. சாங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரீசெட் அந்த என்னோட இதுதான் வந்து ஐடி பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஐடி 8646579928. அப்புறம் நம்ம பேர் பார்த்திங்கன்னா RDX தமிழண்டா. இப்போ வந்து லெவல் 819 தான். நான் போன வாரம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஒரு லோன் உல்ஃப் ஒரு 3 மேட்ச் போட்டு சிஎஸ் போகலாம். ஸோ அதுக்குள்ளே லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. நம்மளுக்கு எப்பவுமே AMW தான். ஸோ AMW எடுத்துப்போம். ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து நியர்பை 50K சரி 50Kலாம் ரீச்சே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ 50K பக்கத்தில் வந்தாச்சு. சரி யாரா 50 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் வந்து 6 சப்ஸ்கிரைபர் இருந்தால் நம்ம வந்து லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த 44 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே அடிக்கிறான். ஸ்லோ பண்ணுறா. ஓகே முடிச்சாச்சு. வா என்ன ஏன் கையிலே இருக்குது? ஏன் கொன்னா கையிலே பிடிச்சிருக்குமா? தூக்கெல்லாம் வீசுவோம். ஓகே நம்ம ஆளோட கை பார்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக ஏதோ பாரசைட்டு வந்து கடித்து நாசம் பண்ண மாதிரி இருக்குது. நான் ஏன் AMW ஏற்றி இப்படி ஆடுறேன்னா, ஏன்னா வந்து இந்த நடுவில் வந்து அந்த பெட்டோட பெட்டோட இது வச்சுருக்கேன். இந்த பெட்டு எமௌண்ட் போடுறது, அதனால தான் அதை வந்து எய்ம் பாட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்கிட்ட இப்போ இந்த எய்ம் பண்ணுற அந்த சர்க்கிள் இல்லைனா கூட அதை வச்சு நான் கேல்குலேட் பண்ணி அடிச்சுப்பேன். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ MP40 எடுத்திருக்கான். அப்புறம் வந்து ஒரு டபுள் பேரல், பேர் கரெக்டாக தெரில, ஆனால் டபுள் பேரல். ஓகே நம்ம போய் எண்ணியை ஃபஸ்ட்டு முடிச்சுருவோம். MP40 யூஸ் பண்ணிட்டு தான் கரெக்டு. நான் புல்லட்டு தீராது சர்ன்னு சுடும். இனிமேல் எங்கே காய்ஸ் போனால் பக்கத்தில் தான் இருக்கான். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே எங்கே போனா? எனிமி காணோம். எனிமி பாய், அரே பாய். ஓ சாவா போடு. ஒன் டேப்பே இல்லை. ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஹெட்ஷாட்லாம் அடிக்கவே வராது, சுத்தமாக வராது. வேஸ்ட். டெசர்ட்டிக்கலானா அப்பப்போ ஒரு லக்கி. நான் வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து ட்ரைனிங் மேட்ச்சில் அதே நான் 1 மணி நேரமாக முக்கி அடிச்சிட்ருந்தேன். திடீர்னு ஒருத்தர் பின்னாடி அடித்தான். அப்புறம் நான் வந்து அப்படியே பின்னாடி தூக்கினேன்.
அப்படியே ஹெட்ஷாட் வந்துடுச்சு. அதை வந்து 1 மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வின் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கைஸ் என்ன கேம் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா சாரி இது இருக்குல்ல டஸ்டிக்கில் இருக்கும். எதில் வந்து அந்த ஈவில்னு இருக்குல்ல அதை பார்த்து அதை பண்ணிக்குவேன். இந்த ஈவில்னு தான் பண்ணிட்டியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாய்ஸ் இல்லாமல் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அதான் ஈஸியான எண்டிங்கு நான் பண்ணதே அதுதான் ஃபஸ்ட் எண்டிங்கு. நான் ஈவில்னே விளாண்டதில்லை, அப்போ மட்டும்தான் விளாண்டேன். ஓகே, கன்னட்ரா கூடி ஹெட்ஷாட் வேறு லெவல் கைஸ். பூஜா என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து வாய்ஸ் போடாமல் இருக்கும். மொத்தம் ஈவில் நாளில் பார்த்தீங்கன்னா 4 எண்டிங்கு. ஒன்று வந்து இந்த இந்த மேலேருந்து இந்த கூட்டுற மாதிரி வச்சு மேலே தட்டி சாவி வரும்ல அதை வச்சு ஓப்பன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து வேன் எஸ்கேப்பு, நெக்ஸ்ட் வந்து பலூன் எஸ்கேப், அதுதான் இருக்கிறதுலே ஹார்டு. நெக்ஸ்ட் வந்து புதுசாக ஒன்று வந்து க்ரொக்கடைல் எஸ்கேப்புன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹானா ஸ்கோர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ அந்த பெருசாக அந்த பலூன் எஸ்கேப்பு சொன்னல அதை வந்து நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி தான் போட முடியும். ஏன்னா அந்த ரொம்ப லாங்கு நான் விளாண்டுருக்கேன். அதை வந்து விளாண்டுருக்கேன், ஒரே ஒரு தடவை விளாண்டுருக்கேன். வந்து பீஸ்ஃபுல் மோடில் தான் இது வரைக்கும் விளாண்டுருக்கேன். எல்லா எஸ்கேப்பும் பீஸ்ஃபுல் மோட் தான் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இனிமே வந்து MP40 திரும்பி எடுத்துருக்கோம். நம்ம MP40 தான் நமக்கு வந்து எனிமி சார் இங்கே தான் இருக்குங்களா, க்ரோஸாக வச்சுருப்போம். காணும் ஹெட்ஷாட் கைஸ். ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் ட்ரான்ஸ்பரன்ஸ் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம செத்தாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை, நான் திரும்பி ஆடிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் ஃபுல்லாக காமிக்கணும். ஃபுல் கரோ ஃபுல்லாக நான் ஃபுல்லாக வந்துடுச்சு. இது கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும். ஓகே, கைஸ் அதுக்குள்ளே ஒரு கால் வந்துடுச்சு, அதனால் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ சாரி. எல்லாத்தையும் கம்மி பண்ணிப்போம். ஓகே கைஸ், இது இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். ஓ நெக்ஸ்ட் மேட்ச் வந்துடுச்சா? இன்னும் லேக் ஆகுது. எனக்கு லேக் ஆகுதான், அவனுக்கு லேக் ஆகுதா? நெட்டே போடணும். நான் வைஃபை வேணாம், நெட்டே போடுவேன். ஓகே, செத்தன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபன் பண்ணுவோம் மேட்ச்சு. ஓகே ஹெட்ஷாட். ஓகே, மேட்ச் 2. செத்தேன். மெடிக்கிட் போடு. ஷார்ட் எடுத்து ரெடியா எடுத்துக்கோ. பர்சனல் ஒரு லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, சாரி, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு லேக் ஆகுதான், எனக்கு லேக் ஆகுதா? போடு தொல்லை விட. கைஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே ஓகே கைஸ் போகலாம். ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தேன். ஸோ அதாவது கேம் வீட்டில் வெளியில் போகல, சும்மா வெளில உங்கள் கேம் இப்போ இங்கே ரன் ஆகி விட்டுட்டு வெளியில் வந்து தண்ணி குடிக்க போயிருந்தேன்.
ஓகே போகலாம். பார்த்துட்டான் செத்தேன். உடச்சிடுவான் போல இருக்கு. தைட நான் ஏஎம்டபிள்யூ எடுக்கலான்னு பார்த்தேன். ஏஎம்டபிள்யூ நம்மளுக்கு வரல. ஏன்னா போன மேட்ச் நம்ம ஏஎஃப்கேனால எடுக்க முடியல. ஓகே எஸ்விடி இருக்குது, பார்த்துக்கலாம். இந்த கண்ணை வச்சு ஈஸியாக அடிச்சாட்டு ஓகே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே அங்கே இருக்கான், பார்த்துட்டேன். இந்த பவர் வரவே இந்த பவர் வேஸ்டாக இருக்கும் உனக்கு இந்த லோன் உல்ஃபில் மட்டும். ஓகே காலி. ஓகே இப்போ தான் யூஸ் பண்ண முடியுது. அவன் கொன்னதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியுது. ஆட் பண்ணி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஏஎம்டபிள்யூ எடுத்துப்பான். 2 ஏஎம்டபிள்யூ எடுத்துப்பான். அப்புறம் சர்வீஸரும் போட முடியும். ஓகே 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 ஸோ இந்த வீடியோ வந்து லென்த்து பார்த்திங்கன்னா வந்து 30 minutes. ஸோ கைஸ் என்னோடய உழைப்பு பாலாக போயிடும். தயவு செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? ஹஹா ஹஹா ஹா அப்படிலாம் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஓகே இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஒன்றும் ஒரே மேட்ச். ஓகே 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 சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப். ஓகே இந்த தடவை ஸ்னைப்பர் வந்துருக்கு. வேறு ஒரு ஸ்னைப்பர், அதை வச்சே அடிப்போம். ஏன்னா நான் ப்ரோ 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 ஏ ப்ரோ. ஏன்னா அங்கேயே நின்று பார்க்குறாங்க. எப்போ வருவோம் கொள்ளலான்னு. கலி 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 கலி. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை பப்ஜி தான் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ரெண்டுமே பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு கேம் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் எண்ணி வந்து ஃபுல் பண்ண போகிறேன். உடச்சிட்டான். ஓகே காலி. இந்த கன்ஸ் எனக்கு ஆட வராது. ஏன்னா ஸ்கோப்பே உழமணி நல்லா. ஓகே எமௌண்ட் போடுவேன். எமௌண்ட் கரவோ கைஸ். ஃப்ரீ ஃபயரில் வந்து ஹேக்கர் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னடா இப்படி லைக் வாங்குறான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் வாங்கி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ நாங்கள் பார்த்துருக்கீங்க கைஸ். நான் வந்து இந்த விளையாடும் போது அந்த டைமண்ட் 1 இருக்கும்போது பார்த்துருக்கேன். வந்தோடனே கொண்டுட்டாங்க. நான் அந்த சிஎஸில் நான் என்ன நினச்சேன்னா வந்து ஸ்னைப்பர் வாங்கி போட்டான் போல இருக்குது. ஹெட்ஷாட்டில் எப்படியோ ஸ்னைப்பர் எப்படியோ வாங்கி ஹெட்ஷாட் போட்டான் போல இருக்குது டீம்மேட்டுக்கு. ஃபஸ்ட்டு டீம்மேட் தான் காலியானாங்க. அப்போ தான் நான் காலியானேன். நான் நினச்சேன்னா ஸ்னைப்பர் வாங்கி போட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஹேக்கரு. நான் போய் டீம்மேட்டு வந்து ரிவைவ் பண்ண போகும்போது நானும் செத்துட்டேன். அப்புறம் ஸ்பெக்டாக் பண்ணுவோம்ல அந்த லைக்கு இந்த நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதெல்லாம் அதை அப்படி பார்க்கும்போது அவன் வந்து ஹேக் பண்ணுறாங்க. கன்னு சருன்னு மாத்திரம் அங்கே செவத்துக்குள்ளே போய் வரான். காரை வருது திடீர்னு. நான் ரிப்போர்ட் பண்ணி விட்டேன் ஹேக்கிங்னு. அவர் வந்து மெசேஜ் வந்தது ஹேக் பண்ணதுக்கு நன்றின்னு. ஏஎஃப்கே பண்ணால் ஹெட்ஷாட் வரும். ஏஎஃப்கே பண்ணால் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி தாங்க பண்ணுவாங்க. நான் வந்து திடீர்னு சிஎஸ் விட்டு நெட்ஒர்க் ப்ராப்ளம் மாதிரி வெளியில் வந்துடுவேன். அதுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி விட்ருவானுங்க. ரிப்போர்ட் பண்ணி விட்டு ஹானர் ஸ்கோர் இப்போ வந்துச்சுல, இதனால தான் இப்போ வந்து 10 நிமிஷமாக ஆடிட்டுருக்கான். அதை இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஹானர் ஸ்கோர் வந்து கம்மியாயிடும். கம்மியாயிடுச்சுன்னா முக்கி தருவாங்க. அவங்க வந்து நம்ம இது பண்ணால் மட்டும் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஏஎஃப்கே போயிட்டாங்கன்னா
நம்ம வந்து சும்மா இடிச்சுட்டு ஹெட்ஷாட் வச்சுட்ருக்கணும், அதுதான். ஓகே, ஹெட்ஷாட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒழுகுமா போடு. நன்றி, பாய் பாய். பண்ணுவேன் நினச்சிங்களா? அவ்வளோலாம் பண்ணவே மாட்டேன் கைஸ், பண்ணவே மாட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ரெக்கார்டான டேட் பார்த்திங்கன்னா 19 என்ன கொடுத்துருவோம் 19/1/2024. ஓகே, நம்ம வந்து இந்த பேராஷூட்டே எடுத்துப்போம், ஏன்னா ஸ்பின் பண்ணால் ஒன்றுமே வராது. பேராஷூட் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ சிஎஸ் ஓப்பன் ஆகிருக்கும். டைம் எத்தனை? 7:30. கைஸ், நம்ம வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து 8 o'clock முடிச்சிடலாம். ஓகே, டான் 8 o'clock முடிச்சிடலாம் கைஸ். 8 o'clock முடிச்சுட்டு போயிடலாம். சாப்பிட்டு நல்லா தூங்கி குட் நைட் சொல்லிட்டு டாட்டா பாய் பாய் சியூ தான். ஓகே, சிஎஸ் கரோ போடுங்க. கேஸ், ஏன் என் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் ரேங்க், அதாவது இந்த பிஆர் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்குன்னா வந்து ரொம்ப லாங்காக போகுது. அதனால தான் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் ஆடைய மாட்டேன் பிஆர் ரேங்கை. அதனால் சிஎஸ் ரேங்க் வந்து சப்பையாகவும் போயிடுது, சர்ன்னு போயிடுது. அப்புறம் ஈஸியாகவும் இருக்குது எனிமையாக ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு. இந்த டெசர்டிகள்லாம் வரும், லாங் வச்சு ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். பிஆர் ரேங்கில் டெசர்டிகள் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் சிஎஸ் ரேங்க் தான் ரொம்ப ஈஸி, அதனால தான் அதையே ஆகிட்டு இருந்தேன். இந்த பிஆர் ரேங்க்கு பிரான்ஸ் 3 போனதே அதிகம் தான். நான் வந்து சும்மா அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 மேட்ச் போடுவாங்களா, அதில் தான் விளாண்டு ஏற்றினேன். அது விளாண்டதுக்கப்புறம் நான் விளாடவே இல்லை ஒரு மேட்ச் கூட. ஓகே, நம்ம கூட ஹயோட்டா, ஆடமு, அப்புறம் இன்னொருத்தன் யாருன்னு தெரியலையே. ஓகே, யாரும் நம்ம கூட வந்திருக்காங்க. ஏன் பேச முடியல? ஓகே, ஹேங் ஆகுது லைட்டாக. ஹேங் ஆகுது பயங்கரமா. அங்கே ஹேக்கர் வந்திருப்பானா? இதை வந்து மியூட் பண்ணிக்கலாம், சத்தம் போட்டே இருப்பாங்க. ஓகே, அங்கே ஒரு எனிமி பார்த்துட்டேன். ஆனால் இத்தனை பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டீங்க. ஒரு ஹெட்ஷாட் வந்துச்சு. ஹெட்ஷாட். ஓகே, மூணுக்குள்ளே என்னோட தான் ஓசிக்கில் எடுத்துட்டானுங்க. ஓசி கில்லு, அதாவது நம்ம வந்து MVP, அதாவது வந்து மோஸ்ட் கில்டு பர்சன் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து P90 எடுத்துப்போம். வந்து மஷ்ரூம் எடுத்துப்போம், ஏன்னா அப்போ தான் அந்த பவர் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இயர்ஃபோன் செட்டிங் சும்மா கைஸ். ஓகே, போகலாம் சொல்லி. அப்புறம் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும், ஆனால் வந்து தெரியாது, லைட்டாக தெரியும் கைஸ். நான் வந்து ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன், ஸ்கூலில் சொல்லி தருவாங்க ஹிந்தி. ஓகே, நாக்கு ஃபஸ்ட் கில். எனிமி அங்கே ஒருத்தர் போராடிட்டு இருக்காங்க, போவோம். ஓகே, லூட் வந்து பயங்கரமான லூட்டு. எனிமி பின்னாடி தான் இருக்கான், சவுண்டு கேட்குது, புல்லட் சவுண்டு. எங்கே ப்ரோ இருக்கான்னு சொல்லி நான் அடிக்கிறேன். உள்ள போயிட்டான். ஓகே, ரீச் ஆச்சு. நம்ம டீமேட் போட சொல்லிடுவோம். ஓகே, இது எடுத்துப்போம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்னா உட்பேக்கர் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அதுதான் ANWயோட பவர்ஃபுல்லு, ஹெட்ஷாட் அடிக்கும்.
ஓகே சொல்றேன் பாங்க சொல்றேன். இனிமே இங்கேருந்து எங்கேயாவது பார்க்கணும். ஓகே அங்கே போய் ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். அங்கே ஒரு டீமேட் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. என்ன அவுட்டா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே பார்த்துக்கலாம். இது வந்து MP40. எனக்கே அங்கே காசு இல்லை. நானே எங்கள் வீட்டுக்கு கேட்கணும். நீங்கள் என்ன என்கிட்ட கிட்டுக்கீங்க? ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் கேம் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவில்னா இல்லை கிராணியான்னு லைனை போகலாம். கிராணி கொஞ்சம் ஈஸி தான். நான் ஈவில்னே போகலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில்னா இல்லை மைண்ட் கிராஃப்டான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் ஐ வில் கோ வித் மைண்ட் கிராஃப்ட் கைஸ். எனிமி. ஓகே ஷார்ட். எனிமிகிட்ட லூட் எடுக்க முடியல. ஓகே நம்ம ஃப்ரெண்ட் இங்கே அவுட் எங்கே இருக்கான்? என்கிட்ட MP40 தான். ஐயோ நம்ம டீம் நான் தான் உயிரோடு இருக்கணா? வேறு லெவல். ஸ்கேர்டு. சொல்லுறா. ஓகே பார்த்துட்டு எல்லாம் இனிமையும் அங்கடா வாங்க. எப்படி அடித்தான் ஹெட்ஷாட்டு? நான் கீழே தானே விழுந்துட்டு இருந்தேன். எப்படி? நான் என்ன நினச்சேன், வயசு வந்து அவன் பக்கத்தில் வருவான்ல, பக்கத்தில் வரும்போது அந்த சூப்பர் பவர் யூஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் கைஸ். அதுக்குள்ளே போட்டான். சை. ஓகே நெக்ஸ்ட் ஐ வில் கோ வித் மைண்ட் கிராஃப்ட்னு சொன்னோன்னா மைண்ட் கிராஃப்ட்க்கு அப்புறம் மைண்ட் கிராஃப்டாக அப்போ ஈவில்னு போட மாட்டேன். அதாவது மைண்ட் கிராஃப்ட் முடிச்சுட்டு ஈவில்னு போடுவேன், இல்லைனா மைண்ட் கிராஃப்ட் போடும்போது ஈவில்னு போடுவேன். இப்போ நீங்கள் மைண்ட் கிராஃப்டாக இல்லை லோக்கி கிராஃப்டாக என்னமோ இருக்குது, பேர் தெரில. ஸோ வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். மைண்ட் கிராஃப்டா இல்லை PKXDயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ PKXD வந்து அட்வென்ச்சர் தான், பேய் வீடுலாம் இல்லை, கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். இந்த எனிமி எங்கே இங்கே எனிமி இருக்கிற மாதிரி இருக்கு. எனிமி கிருமிகளி தொடு. எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கணும். இப்போ டாப்பில் போயிட்டு பார்ப்போம். இருக்க மாதிரி இருக்கு. ஓகே டாப்புக்கு வந்தாச்சு. என்ன பார்க்க இது மாதிரியே இருக்குது. எனிமி இல்லை, எனிமி மாதிரி ஒரு எனிமி அங்கே இருக்கானா பாரு. எங்கேயும் அங்கே சுட்டுட்ருக்காப்புல. ஓகே ப்ரோ தம்பியை முடிச்சிட்டாப்புல. ஸ்டேக் ரூமில் தான் ப்ரோக்ரஸ் போடு. சூப்பர் டைம் எத்தனை? ஓகே இன்னும் வந்து 20 minutes இருக்குது. நம்ம ரோஸை எக்ஸ் வாங்கிப்போம். ஓகே
இந்த செஸ்ட்லேயே சாரி வெஸ்ட்டு கைஸ். அப்புறம் பிகேஎக்ஸ்டி சொன்னல, பிகேஎக்ஸ்டி வேணாம், அதுக்கு வந்து மொக்கையாக தான் இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணலாம், போட்டுருவோம் கண்டிப்பாக போட்டுருவோம். ஆனால் ட்ரை பண்ணலாம் போடுறதுக்கு. நீங்கள் இந்த கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாட்டு பொங்கலுக்கு என்னென்ன பண்ணீங்க, உங்கள்கிட்ட மாடு இருக்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பொங்கல் எப்படி போச்சு, எந்தெந்த ஊர் நீங்கள் எந்த ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு போடுங்க. இனிமே காலி போட்டி. ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. ரொம்ப லாங் போகுது வீடியோ. ஓகே கைஸ், பை கைஸ். சரின்னு இருங்க, எவ்வளோ ஏழு மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஓகே, எவ்வளோ ஸ்டார்? 2 ஸ்டார் ஏறா, 2 ஸ்டார் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஒரு ஸ்டார் தான் ஏறி இருக்குது. ஓகே கைஸ், பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ப்ளே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா எதை பற்றினா இப்போயே சொல்லிடுறேன். ஸோ அப்போ தான் வெயிட்டிங்கில் இருப்பீங்க. எந்த கேம் நெக்ஸ்ட்டு பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு கைஸ், நெக்ஸ்ட்டு இது பண்ணலாம், மைன்கிராஃப்டே பண்ணலாம் கைஸ். மைன்கிராஃப்ட் ஆனால் ஈவினிங்னு ஆனால் கைஸ் நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ பை கைஸ். ஸோ குட் நைட். டின்னர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குட் நைட், பாய்.